சுமார் 4730 கோடி மணல் கொள்ளையின் மூலமாக ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்ளையடித்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி சம்பந்தமான நடவடிக்கைக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மோசடி, அதுவும் 4730 கோடி மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையும் தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் மணல் கொள்ளையின் மூலமாக சுமார் 4730 கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. சட்டத்திற்கு விரோதமாக மணல் கொள்ளையடித்த விவகாரத்தில் அரசு அதிகாரிகளின் உடந்தையோடு தனியார் மணல் ஒப்பந்ததாரர்களும் மோசடியில் ஈடுபட்டு உள்ளதாகவும், தமிழக அரசு மணல் கொள்ளை தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அமலாக்கத்துறை குற்றம் சுமத்தியுள்ளது. அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை இயக்குநருக்கு எழுதிய ஜூன் 14ஆம் தேதி வெளியிட்டுள்ள கடிதத்தில், சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் 9 மாதங்களாக நடந்த விசாரணையில் ஒரு ஆண்டில் மட்டும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 23.6 லட்சம் யூனிட் அதிகமாக மணல் கொள்ளை அடிக்கப்பட்டதாகவும், பொதுப்பணித்துறை அனுமதி அளித்த இடத்தில் மணல் ஒப்பந்ததாரர்கள் ராட்சத இயந்திரங்களை வைத்து விரோதமாக மணல் அள்ளி உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்ட 4 மணல் குவாரிகளில் ஒப்பந்ததாரர்கள் 30 மடங்கு அதிகமாக மணல் அள்ளியிருக்கிறார்கள். சுமார் 4.9 ஹெக்டேர் அளவில் மட்டுமே மணல் அள்ள அனுமதிக்கப்பட்ட இடத்தில் 105 ஹெக்டேர் அளவில் மணல் அள்ளியிருக்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இதை அனைத்தையும் காவல்துறையினர் கண்முன்னாகவே தமிழக அமைச்சர், அதாவது நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமது துரைமுருகன் அவர்கள் மூலமாகத்தான் இது அனைத்தும் நடைபெற்றிருப்பதாகவும், தமிழகத்தில் 16 நபர்கள் இந்த ராட்சத மணல் அள்ளும் இயந்திரத்தை வாங்கியதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார்கள். அமலாக்கத்துறை தனது கடிதத்தில் 4 நிறுவனங்களை குறிப்பிட்டு அதில் யார் யாருக்கு மணல் அள்ளும், மணல் எடுத்து செல்லவும் ஒப்பந்தம் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பாக விவரங்கள் அனைத்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டத்திற்கு விரோதமாக மணல் அள்ளப்பட்டு அரசுக்கு பெருமளவில் இழப்பு ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் மணல் ஒப்பந்ததாரர்கள் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதையும், அந்த சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளையும் ஆதாரத்துடன் 35 வங்கி கணக்குகளிலிருந்து சுமார் 2.25 கோடி முடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் மூலமாக கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதே ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 10 நிமிடத்தில் திமுகவினர்கள் மணல் கொள்ளை அடிக்கலாம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக தனது கட்சிக்காரர்களுடன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற இன்று தமிழக கனிம வளங்களை பலியாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.